ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தோட்டமல்லா பட்டதாரி சேனல். ஸோ நம்ம ரெகுலராக வந்து மல்லிக்குண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நல்ல வால்பேனு, செம்பேனு ப்ளஸ் வந்து புழு எல்லாத்தையுமே ஒரே டோசேஜில் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டோசேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக வந்து துளுப்பு மருந்து அடித்து கரெக்டாக துளுப்பு ஸ்டேஜுக்கு வந்து கிராஸ் ஆகுது, கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த துளிர் பருவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்ப நீங்கள் வந்து 505 ப்ளஸ் வந்து லாம்டா, அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரோனில், அதோடு சேர்த்து நீங்கள் மார்க்கர், பைஃபென்த்ரின் டெக்னிக்கல், இந்த 4 மருந்தை வந்து சேர்த்து அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்பேன் புழு எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும். இல்லை எனக்கு வந்து செம்பேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அதுவுமே இதிலே சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 505 எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எட்னாவை சேர்த்துக்கலாம். எட்னாவை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதில் ப்ரொஃபனோஃபாஸ் ப்ளஸ் ஃபென்பைராக்சிமேட் இருக்கிறதுனால உங்களுக்கு புழுவுக்கும் கேட்கும், செம்பேனுக்கும் கேட்கும். ஃபிப்ரோனில் நம்ம கொடுத்ததுனால அதுலேயுமே உங்களுக்கு வால்பேன் கேட்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு காம்பினேஷனாக இருக்கும், புழுவும் கேட்கும், செம்பேனும் கேட்கும், வால்பேனும் கேட்கும். ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ வந்து வெயில் வந்து திறக்க ஆரம்பிச்சிச்சு, பனிக்காலம் வந்து கரெக்டாக முடிய ஆரம்பிச்சிச்சு, பனி இப்போ தெளிஞ்சு ஃபுல்லாக வெயில் வந்து கன்வெர்ட் ஆகுது. அதனால் இனிமேல் வந்து மருந்துகளுடைய பயன்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி நம்ம ஓட்டினாலே போதும். பட் ஆனால் அந்த வாரத்துக்கு ஓட்டக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான மருந்தாக இருக்கணும், நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய மருந்தாக இருக்கணும். ஆரஞ்சு புழுக்களுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நிற்கிற தோட்டத்துலையுமே கூட இருக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் கேப்பில் வந்துட்டு நம்ம மருந்து அடிக்காமல் விட்டுட்டால் கூட கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு சரியான நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணி தோட்டத்தை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தோட்டமல்லா பட்டதாரி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.